ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 233 பார்க்க போறோம். எடுத்ததும் பைரட் அப்டக்ஷன் இன்சிடென்ட் அண்ட் பைரட் ஷிப் தட் கேன் ஒன்லி அவாய்ட் ஹர் எண்டுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சாப்பர் சாஞ்சி கிட்ட நான் புக் மேல ஆர்வத்தை காட்டிட்டு ராபினை மறந்துட்டேன்பான். அண்ட் அதுக்கு மன்னிப்பும் கேட்பான். சாஞ்சி இதுல நீ மன்னிப்பு கேட்க என்ன இருக்கு? நான் ராபினும் அந்த மாஸ்க் போட்ட பர்சனும் போறதை பார்த்துட்டு நீ உன்னோட ஹியூமன் ஃபார்ம்ல இருப்பியோன்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு அவங்க எப்படி காணாம போவாங்க? இது எப்படி சாத்தியம்னு கேட்பான். சாப்பர் ராபினோட சென்ட்டுமே டிசப்பியர் ஆயிருக்குன்பா. சாஞ்சி என்ன நடந்திருக்குமோன்ட்டு என் வயிற்ற வேற கலக்குதுன்பா. சாப்பர் உடம்பு சரியா எக்ஸாமைன் பண்ணிட்டு சாஞ்சி அதெல்லாம் கிடையாதுன்ட்டு ஆகிஜி சொன்ன விஷயங்கள் தான் நான் உறுத்திக்கிட்டே இருக்குன்பா. சாப்பர் அப்படி கவலைப்படுற மாதிரி என்ன சொன்னான்னு கேட்பான். சாஞ்சி அதான் ராபினோட பாஸ்ட பத்தி சொன்னான்ல, கூடவே அவளை நம்ம க்ரூல சேர்த்ததுக்கு வருந்த போறோம்னு சொன்னான்ல, அந்த விஷயம் தான்பா. சாப்பர் ஆமான்லன்ட்டு ஆமா இந்த டிசப்பியரன்ஸுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு கேட்பான். சாஞ்சி அதை என்னால சரியா யோசிக்க முடியல. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஷிப்புக்கு போலாம், அவளுக்கு பிரச்சனை இல்லைன்னா எப்படின்னு திரும்பி வந்துருவாளான்பா. சாப்பர் சரிங்கவோ. சாஞ்சி யாகரா கிட்ட மேரி இடத்துக்கு கூட்டிட்டு போன்பான். இதுக்கப்புறம் கோயிங் மேரியில இருக்க ஜோரோவை காட்டுவாங்க. அவன் சிம்பிளா போய் அப்படியே படுத்துருவான். லோஃபி அந்த பக்கம் என்ன கோயிங் மேரி சரி பண்ண முடியாதா? நீங்களா ஆசமான ஷிப் ரைட்ஸ் தானு கேட்பான். எல்லாரும் சைலண்டாவே இருப்பாங்க. லோஃபி நாங்க உங்களுக்கு கொடுக்க நிறைய பணம் வச்சிருக்கோம்பா. காக்கு இங்க பணம்லாம் மேட்டர் இல்ல. அந்த ஷிப் அவ எதுக்கு முன்னால இந்த படியில இருக்க முடியாது. ஆக்சுவலா அவ இருக்க கண்டிஷன்ல நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் தான்பா. நாமி என்னதான் பேசிட்டு இருக்கீங்க? மேரிக்கு என்னதான் ஆச்சுன்னு கேப்பா. பாலி உனக்கு கீழ்னா என்னன்னு தெரியுமா? வெக்கமில்லாத பொண்ணேன்பா. நாமி என்ன ஷிப்போட பாட்டமான்னு கேப்பா. பாலியோ அதேதான், அந்த கீழ் இருக்கு இல்லையா அதுதான் இம்பார்ட்டன்டான வுட் ஷிப்புக்கு. அதை வச்சதுக்கு அப்புறமா தான் ஸ்டெம் வுட், ஸ்டெர்ன் வுட், ஃப்ரேம் வுட், ஃப்ரேம் பிராக்கெட்ஸ், அப்புறம் டெக் பீம்ஸ் எப்படின்னு எல்லாத்தையும் கீழே சுத்தி அக்யூரேட்டா பிளேஸ் பண்ணணும். அப்படிதான் ஷிப் கட்டமைக்கப்படுது. அந்த விதத்துல ஷிப்போட ஃப்ரேம் ஒர்க்குக்கு ஃபவுண்டேஷனே இந்த கீழுங்கிறது தான். அப்புறம் அந்த ஒரு பாகம் மட்டும் ரொம்ப சிவியரா டேமேஜ் ஆயிருந்தா அது அந்த ஷிப்போட முடிவு. அண்ட் நீங்க அந்த கட்டையை மாத்திரதா முடிவெடுத்தாலும் அது புதுசா ஷிப் பில்ட் பண்றதுக்கு சமம் தான். அதனாலதான் நாங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அதை பிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல. இப்போதைக்கு உங்களோட ஷிப்பை என்ன சொல்லலாம்னா ஜஸ்ட் கப்பல் மாதிரி ஒட்டப்பட்டு வச்சிருக்க வுடன் பீசஸ்னு சொல்லலான்பா. நாம இவ்வளவு ஹாரிபிளாலாம் பேசாதீங்கன்பா. பாலி ஹாரிபிளா என்னமோ, ஆனா அதுதான் உண்மைன்பா. லோஃபி அப்படின்னா ஃபவுண்டேஷன்ல இருந்தே மாத்தி கட்டி கொடுங்க புது கோயிங் மேரியான்பா. ஒரு அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கோ. லோஃபி அது ஏன்னு கேட்பான். ஒரு நாங்க வேற ஷிப் வேணா செஞ்சு தர முடியும், ஆனா ஒரே போல இருக்க மாதிரி ஷிப்ல செய்ய முடியாது. அது இந்த உலகத்துல எங்க போனாலும் சரி ஒரே மாதிரி ஷிப்பை பார்க்கவும் முடியாதுங்கோ. நாமி ஆனா ஏன்னு கேப்பா. புற அந்த உலகத்துல முளைக்கிற மரம்லாம் ஒரே மாதிரியா இருக்குன்னு கேட்கும். நாமி புரிஞ்சுப்பா. அந்த புற சைலிங் ஷிப்ஸ்லாம் மோஸ்டா வுட்டால செய்யப்படுறது. அதனால அதோட சைஸ் கர்வ்ஸ்னு அது எந்த மரத்தால கட்டமைக்கப்படுதோ அதோட ஷேப் பொறுத்து தான் அதுவும் ஷேப் ஆகும். அதனாலதான் நாங்களா இருந்தாலும் சரி இந்த உலகத்துல வேற யாரா இருந்தாலும் சரி எக்ஸாக்டா உங்க ஷிப் மாதிரியே ஒன்னு உங்களுக்கு கட்டமைச்சு தர முடியாது. ஈவன் தோ நீங்க அந்த ஷிப்போட ப்ளூ பிரிண்ட வச்சிருந்தாலுமேங்கோ. அந்த புறா அதெல்லாம் தாண்டி எக்ஸாம்பிளுக்கு நாங்க அப்படியே ஒரு ஷிப் செஞ்சு கொடுத்தாலும் அது பார்க்க ரொம்பவுமே டிஃபரெண்டா இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்கோ. நாமே அப்படின்னா தொடர்ந்து கோயிங் மேரியில டிராவல் பண்ண முடியாதான்னு கேப்பா. காக்கு அதேதான், பேசாம நீங்க எதுவும் செய்யாம அது மூழ்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இல்லைன்னா அதை டிஸ்மேண்டில் பண்ணலான்பா. லூஃபி ஃபர்ஸ்ட் அந்த ஷிப்பை பார்த்துட்டு எக்ஸைட் ஆயிருப்பான் இல்லையா, அதை நினைப்பான். ஐஸ்பர்க் பேசாம உங்க ஷிப்பை நீங்க மாத்திருங்க. அந்த உலகத்திலே பெஸ்டான ஷிப் பில்ட் பண்ற இடத்துக்கு வந்திருக்கீங்க, கூடவே நிறைய பணம் வச்சிருக்கீங்களா, எல்லாத்தையும் புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட வருங்கால பயணம் ரொம்ப டஃபா இருக்க போகுது. அப்புறம் உங்களோட கேரவல்ல அந்த ஓல்ட் ஸ்டைல் ஷிப்ல அதுக்கு தாங்காது. லூஃபி நாங்க புது ஷிப் வாங்குறதா இல்லைன்பா. நாமி லூஃபின்ட்டு பார்க்கும்போது லூஃபி இங்க பாருங்க கோயிங் மேரி தான் ஸ்ட்ரா ஹேட்ஸ்க்கான ஷிப். உங்களால அதை ரெடி பண்ண முடியல, ரிப்பேர் பண்ண முடியல, மாத்த முடியலனா அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இல்லைங்கிறது. அப்புறம் நீங்களே பாக்குறீங்களா அந்த கோயிங் மேரி மூலமா தான் நாங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கோம், அது எப்படி ஓடாம போகும்னு கத்துவான். ஐஸ்பர்க் அப்படின்னா அது மூழ்கிற வரைக்கும் சேல் பண்ணலாங்கிற முடிவுல இருக்கீங்களா? கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குன்பா. லூஃபி பார்க்கவும் ஐஸ்பர்க் இதுதான் அந்த ஷிப்போட கேப்டன் முடிவான்னு கேட்பான். லூஃபி கைய முறுக்குவான். ஐஸ்பர்க் உங்களுக்கு வேற ஷிப் வேணும்னா வந்து ஆட்களே பாருங்க நாங்க உதவுறோம், அதை தாண்டி உங்களால 300 மில்லியன் பணம் தர முடியும்னா ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஷிப்பே உங்களுக்கு பண்ணி தரோன்பா. கலிஃபாவை கூப்பிடவும் அவ கேட்லாக் கொடுப்பா. இதுல புது லிஸ்ட் இருக்கு அண்ட் பிரைசிங்கும் இருக்குன்னு. லோலோ வந்துட்டு ஃப்ரெண்ட் கேட்ல உன்னை யாரோ பாக்கணும்னு வந்திருக்காங்கன்பா. ஐஸ்பர்க் யாருங்கபா? லோலோ எப்பவும் போல கவர்மெண்ட் அபிஷியல் தான். என்ன நீ இருக்கேன்னு சொல்றதா இல்ல இல்லைன்னு சொல்றதான்னு கேட்பான். கலிஃபா அப்பாயின்மெண்ட் இல்லைன்பா. ஐஸ்பர்க் நான் இல்லைன்னே சொல்லிருன்ட்டு நீ பெட்ல படுத்து முடியல நட்டுட்டு நிக்கும் போலேன்பா. லோலோ அப்படியே சொல்லிருன்ட்டு அந்த முடிய மடக்கவும் இந்த பக்கம் முளைக்கும். ஐஸ்பர்க் போய் முதல் சொல்லுன்பா. பார்த்தா அந்த அபிஷியல்ஸ்
இங்கேயே வந்திருப்பாங்க. லோலு முடிய இந்த பக்கம் தள்ளனா மறுபடியும் அந்த பக்கம் வரும். பாலி லூஃபி அண்ட் நாமியை கூப்பிட்டு 2 பேரும் ஒளிஞ்சுக்காங்க, கவர்மெண்ட் அபிஷியல் வராங்கன்பா. அவங்களும் சரின்ட்டு ஒளிஞ்சுப்பாங்க. காகி என்ன இந்த பக்கம்லாம் வந்திருக்கேன்னு பாரு ஐஸ்பர்க். அவன் ஸ்னிஃப் பண்ணி பார்த்துட்டு இங்க பைரட்ஸ் எல்லாம் இருப்பாங்க போலான்ட்டு. சரி அதெல்லாம் விட்டு தள்ளு, நான் அவங்க கூட பேச வந்தேன். என்ன நீ ஃப்ரீ தானு கேட்பான். ஐஸ்பர்க் எனக்கு உன்னை பிடிக்காது போடான்னு பாரு. கார்கி நீ என்ன சின்ன குழந்தையான்பா. ஐஸ்பர்க் நான் அடல்ட் தான் பாரு. காகி அப்பனா அதுக்கு ஏத்த போல நடந்துக்க, நான் உன்கிட்ட ஒரு சில விஷயம் தனியா பேசணும்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பிருப்பாங்க. பாலி இந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ரொம்ப பிடிவாதக்காரங்களா இருக்காங்க. ஐஸ்பர்க் கிட்ட இருந்து அவங்களுக்கு என்னதான் வேணுமாமான்பா. ஒரு ஆயுதத்துல நம்மளால என்ன செய்ய முடியும், இதுக்கெல்லாம் பவர் வேணும்லங்கோ. லோலு நான் வேணா போய் அடிச்சு காலி பண்ணிட்டுமான்பா. காக்கு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எப்படி தாக்குறதுன்பா. லோஃபி ஒரு மாதிரி முழிப்பான். நாமி பார்த்துட்டு என்னன்னு கேப்பா. லோஃபி இந்த பேக் ரொம்ப லைட்டா இருக்குன்பா. நாமி நிறைய பணம் இருக்க பேக் எப்படா லைட்டா இருக்குன்பா. விளையாடாதேன்ட்டு இப்பதான் சூட்கேஸ் ஓபன் பண்ணி பார்த்துட்டு 2 பேரும் அலறுவாங்க. பாலி எதுக்கு 2 பேரும் இப்படி கத்துறீங்கன்ட்டு வந்து நாமியை பார்த்துட்டு ஏய் நீ என்ன இப்படி வந்திருக்கீன்பா. 2 பேரும் 100 மில்லியன் பணத்தை காணும்ட்டு அலறிட்டு இருப்பாங்க. நாமி இந்த பேக் கூட நம்மளது இல்லைன்பா. லோச்சி வரவும் பூரா வந்துட்டு என்னாச்சு ஏன் இப்படி கத்துறீங்கன்னு கேட்கும். 2 பேரும் எங்க பணத்தை மொத்தமா காணும்பாங்க. இதுக்கப்புறம் சந்தேகம் பாவலி மேல திரும்பும். அவன் நாளா எடுக்கலடான்ட்டு சண்டை கட்டுவான். இப்பதான் காக்கு கிட்ட லூலு பிராங்கி ஃபேமிலி சேர்ந்த யாராவது பார்த்தேன்னு கேட்பான். அவன் காலையில இருந்தே ஒருத்தரையும் பார்க்கல, இதுவே சந்தேகமா இருக்குன்பா. லூலு அந்த நீலமுக்குள்ளவன அவங்க தூக்கிட்டு போனாங்கன்பா. நான் கூட தான் போறானோன்னு நினைச்சேன்பா. நாமி அது பேர் கடத்துறதுடான்பா. லோஃபி சிட்டா பறந்திருப்பான். நாமி அடே எங்கடா போய் தேடுவீன்பா. லோஃபி காத்துறா உசாப்பு காத்துறா பணமேன்பா. நாமி பிராங்கியோட ஹைட் அவுட் எங்க இருக்குன்னு கேப்பா. பழையத ஹைட் அவுட்னு சொல்ல முடியாது, உங்க ஷிப் ராக்கி கேப்ல இருக்கா, அதுல இருந்து அந்த பக்கமா இருக்க இடத்துல இருக்கான். அது ஆக்சுவலா ஒரு ஒர்க் ஷாப், அந்த இடத்த பிராங்கி ஹவுஸ்னு சொல்லுவாங்கன்பா. இதுக்கப்புறம் நாமி லூஃபியை தேடி போகும்போது லூஃபி லூஃபின்னு கத்திட்டு சரி இதுக்கப்புறம் அவனை போய் தேடி பிரயோஜனம் இல்ல, முதல்ல இந்த பணத்தை சேஃபா கொண்டு போய் ஷிப்ல சேர்த்திட்டு அந்த ஷிப்ல இருக்க ஜோரோ மத்தவங்கள கூட்டிட்டு போய் இந்த பைரட்ஸ் கிட்ட இந்த கொள்ளை அடிச்சா அந்த பிராங்கி ஃபேமிலிக்கு என்ன ஆகுங்கிறத காட்டணும்பா. யாகரா கிட்ட சீக்கிரமா புல் ஷாப் போறக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போன்பா. ஒன்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆகவும் யாகரா கிட்ட வேகமா போன்பா. இதுக்கப்புறம் சுத்தி இருக்கவங்கள எதுக்கு இவ்வளவு வேகம்ட்டு கத்துவாங்க. நாமி சாரி கேட்டு போவா. நாமி மனசுக்குள்ள உசாப் நீ சேஃபா அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் பண்ணா போதும்னு நினைப்பா. இதுக்கப்புறம் நாமி படு வேகத்துல போறப்ப கீழே சில கூட்டம் நின்னுட்டு தானே இவ்வளவு மோசமா இருக்கு, யாரு இப்படியாப்பட்ட காரியத்தை செஞ்சிருப்பாங்கன்ட்டு பாத்துட்டு இருக்கும் போது நாமி யாகராவை நிக்க சொல்லிட்டு இப்பதான் அந்த கூட்டத்துக்கு மத்தியில பாப்பா. பார்த்தா உசாப்போட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். அடே உசாப் டே கண்ணு மூடிடான்னு சொல்லிட்டு பதறுவா. கூட்டத்துல ஒருத்தன் நீங்க என்ன பைரட்ஸான்னு கேட்பான். நாமி எங்களை இப்படி பாக்குறத விட்டு போய் உன் வேலையை பாருன்றவா. நாமி உசாப் கிட்ட இதெல்லாம் செஞ்சது பிராங்கி ஃபேமிலியான்னு கேப்பா. உசாப் ஆமா நான் வீக்கா இருக்க ஒரே காரணத்தினால அவனுங்க என்ன அடிச்சு போட்டு மொத்த பணத்தையும் தூக்கிட்டானுங்க. நாமி நான் இப்ப எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், அந்த காசுலாம் மேரிய ரிப்பேர் பண்ண வச்சு இந்த காசாச்சேன்ட்டு அழுவான். நாமிக்கு மனசே இருக்காது. உசாப் எனக்கு என்ன நினைச்சாலே கேவலமா இருக்குன்ட்டு அழுவான். நாமி உசாப் கிட்ட இப்போதைக்கு பணத்தை பத்தில கவலைப்படாத, அதை திரும்ப எடுத்துக்கலான்ட்டு உசாப்க்கு ரொம்ப அடிபட்டிருக்கும் போல இருக்கு, நகர முடியாத அளவுக்கு இருக்கான்ட்டு அப்படியே ஓரமா உட்கார வச்சுட்டு உசாப் கிட்ட நாமி இங்க பாரு நான் ஷிப்க்கு போய் ஆட்களை உதவிக்கு கூட்டிட்டு வரேன், அந்த சாப்பரையும் தாட்டி விடுறான், அவன் வந்து உன்னை ட்ரீட் பண்ணுவான். அவனோட ஒர்க் ஷாப்பை பத்தி நான் விசாரிச்சிட்டேன், அது கிட்டதான் போல, நீ இந்த திருடப்பட்ட படத்துக்காக கவலைப்படாத, அதை எப்படி மீட்டர்லான்ட்டு வேகமா ஓடுவா. நான் சீக்கிரம் வந்துருவேன்ட்டு அவ போகும்போது உசாப்போட கை தொங்கி போயிருக்கும். இதுக்கப்புறம் நாமி வேகமா போகும்போது உசாப் பெருதியா மேரி ரிப்பேர் பண்றதா இருந்துச்சுட்டு வளர்ந்துருப்பான்ல, அதை யோசிச்சுட்டு காக்கு அதை ரெடி பண்ணவே முடியாதுன்னு சொல்லியிருப்பான்ல, அதையும் யோசிப்பா. நாமி மனசுக்குள்ள நாங்க மேரிய ரிப்பேர் பண்ண போறோமா இல்ல புதுசு வாங்க போறோமான்னு முடிவு செய்யல, ஆனா அந்த 300 மில்லியன் பணத்தை பொறுத்துதான் எங்களோட வருங்கால பிரயாணமே இருக்கு, அது எப்படி பார்த்தாலும் கணக்குக்கு எங்களுக்கு வேணும்பா. இதுக்கப்புறம் மேரிக்கு வந்த சாஞ்சி கிட்ட ஜோரோ நடந்த விஷயத்த சொல்லியிருப்பான். சாஞ்சி இது நிஜமான்னு கேட்பான். ஜோரோ வந்த ஷிப் ரைட் அதை தான் சொன்னான்பா. சாஞ்சி அண்ட் சாப்பர் இந்த ஷிப் நம்ம வச்சிருக்க பணத்தாலையுமே ரெடி பண்ண முடியாத நிலைமையில இருக்கான்பா. ஜோரோ இதுல ஆக்சுவலா லூஃபி மத்தவங்களை எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறத பொறுத்து தான் மத்ததெல்லாம் ஷிப் யார்ட்ல இருக்க அவங்க 3 பேர்த்தோட டெசிஷன் பொறுத்து தான் இங்க எதுவா இருந்தாலும் நடக்கும்பா. சாஞ்சி இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு, கோயிங் மேரி நீயே பாக்குற இல்ல, இது எப்பவும் போல தானே இருக்கு, நம்ம ஈஸ்ட் ப்ளூல இருந்து இங்க வரைக்கும் டிராவல் பண்ணி வந்திருக்கு, இதுல ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கான்பா. ஜோரோ ஆக்சுவலா மனுஷங்க ரொம்ப கஷ்டத்தை தாண்டி வந்தாங்கன்னா அவங்க ரொம்பவும் மெருகேற்றப்பட்டவங்களா இருப்பாங்க, ஆனா ஷிப்ஸ் அதுல இருந்து வேறுபட்டது, அதுகளால வழியை தாங்கிக்க முடியாதுன்பா. சாஞ்சி இதுல எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல, உசாப்போட ஃபீலிங்ஸ் வேற இருக்குன்பா. சாப்பர் எனக்கும் மேரியை பிடிக்கும்பா, ஜோரோ எனக்கு மட்டும் பிடிக்காத என்ன, ஆனா அதோட காயம் ரொம்ப டீப்பா இருக்கு, யாருதான் என்ன செய்ய முடியும்னு கேட்பான். சாப்பர் சைலண்ட் ஆயிருப்பான். சாஞ்சி எனக்கு இந்த மேரி அப்புறம் ராபின் விஷயம்னு இந்த 2 மேலையும் கவலையாவே இருக்குன்பா. நாமி வந்திருப்பா. சாப்பர் பார்க்கவும் சாஞ்சி வேணா தனியா வரான்னு யோசிப்பா. டக்குனு ஹேண்ட் வேவ் பண்ணிட்டு நாமி என்ன எல்லாம் ஓகேவான்னு கேட்பான். இதுக்கப்புறம் பிராங்கியோட ஆட்களை அவங்ககிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துருப்பாங்க. பிராங்கி 200 மில்லியன் பெரிஸ் அன்பா. எல்லாரும் 200 மில்லியன் பெரிஸ் வந்த கொண்டாட்டத்துல இருப்பாங்க. யாகரா ரேஸ்ல எப்பவும் பணம் போட்டு தோத்துலாம் போயிருக்கோம், ஆனா இது புதுசு, பிசினஸ் எக்ஸ்பென்ஸ்க்கு ஏத்த போல பணம் வந்திருக்குன்ட்டு என்ஜாய் பண்ணுவானுங்க. பிராங்கி இது ஒன்னும் அதீத பணம் இல்ல, இருந்தாலும் 5 மில்லியன் பெரிஸ் தரேன், கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ணுங்கன்ட்டு பணத்தை தூக்கி போடுவான். எல்லாரும் பார்ட்டி டைம்ட்டு கத்துவானுங்க. இந்த இடத்துல டோர் வெடிச்ச போல இருக்கும். பார்த்தா உசாப் தான் வந்திருப்பான். இதை பார்த்தவனுக்கு இந்த பலவீனமானவன் இங்க எதுக்கு வந்திருக்கான்னு பானுங்க. ஒருத்தன்ல உன்னால எப்படி நிக்க முடியுதுன்பா. உசாப் எங்க பணத்தை திருப்பி கொடுத்துருங்கன்பா. பிராங்கி உங்க பணமா என்ன நீ ஸ்ட்ரா ஹெட்ஸ்ல ஒருத்தனான்பா. இந்த இடத்துல இருக்க 2 பேரும் இவன் ஸ்ட்ரா ஹெட்ஸ்ங்கறனால ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நினைச்சோம், ஆனா இவன் கோல பலவீனமானவன்ட்டு நக்கல் பண்ணுவாங்க. உசாப் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாததுன்ட்டு பணப்பெட்டி எடுக்க வந்திருப்பான். பிராங்கி சூட்கேஸ் எடுத்துப்பான். உசாப் இந்த இடத்துல விழுந்திருப்பான். இதை பார்த்து மத்தவங்க நக்கல் பண்ணி சிரிப்பாங்க. பிராங்கி நீ உன் பணத்துக்காக வந்திருக்கேன்னு தெரியுது, ஆனா கண்டிப்பா என்னால உனக்கு திருப்பி தர முடியாதுன்றவான். உசாப் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, நாங்க எங்க ஷிப்பை ரெடி பண்ணணும், இது எங்க மேரியை ரெடி பண்ண ரொம்ப முக்கியம், இந்த
எந்திரிப்பான். அது மேரியோட காயங்களை குணப்படுத்துறதுக்காக நாங்க சேகரிச்சது, ஒழுக்க மரியாதையை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருன்னு கத்துவான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. உசாப் இந்த இடத்துல டிட்டர்மினேஷனா இருக்கிறத பார்த்து ஆடியன்ஸா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுங்கிறத சொல்லுங்க. அண்ட் உசாப்போட ஃபேன்ஸ் இருந்தா உசாப்னு கமெண்ட் பண்ணுங்க. கடைசியா ரெஸ்கியூவிங் அவர் ஃப்ரெண்ட் ரைட் அந்த பிராங்கி ஹவுஸ்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்க என்பான் லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.